எழுந்தாய், எழுந்தீர்கள், எழுந்தார்கள், எழுந்தான், எழுந்தால், எழுந்தது. இப்ப பாருங்க, எழுந்து ஒரே ஒரு மீனிங் தான். எழுந்து இதுக்கு. ஆனா ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஆனா வேற வேற இருக்கு. எழுந்து கொண்டு இதுல 3 மீனிங் இருக்கு. எழுகிறான், எழுகிறாள், எழுகிறது. அவ்வளவுதான் முடிஞ்சது. அதே மாதிரி இங்க சொல்ல வேண்டியதுதான். மல்டிபிள் மீனிங் சொல்லாம ஒரே ஒரு மீனிங் சொல்றேன், பாக்கியெல்லாம் நீங்க வச்சுங்க. சாப்பிடுகிறேன், சாப்பிட்டேன், சாப்பிட்டு, சாப்பிட்டு கொண்டு, சாப்பிடுகிறது. நான் ஒரு மீனிங் தான் சொன்னேன். இங்க 3 மீனிங் இருக்குது. இங்க 5 இருக்கு, இங்க 8 இருக்கு. ரொம்ப சிம்பிள். நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பொறுத்து. என்ன பார்க்கணும் நம்ம? ஐ, வி, இதுதான் பார்க்கணும். யூ, யூ, ஹி, ராமாபுரம் போகும்ல. they. So, all right. இதான் நம்ம இந்த ஸ்டெப்புக்கு வருவோம். திருப்பி ஆடியோல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்ன பண்றதுன்னு. நித்யஸ்ரீங்கிறவங்க வீடியோ இல்ல, ஆனா அவங்க எலக்ட்ரானிக் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. எனக்கு அது மாதிரி எலக்ட்ரானிக் ஹேண்ட் பார்த்து கான்சியஸா இருக்கணும். நீங்க ரைஸ் பண்றது வந்து நான் கொஸ்டின் நினைச்சுக்கலாம். இந்த ஈட் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஒரு முக்கியமான வார்த்தையை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றது பாருங்க. இந்த வார்த்தையை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். டூ அப்படின்னு வந்தா செய்யறது. இங்க என்ன பாஸ்ட் டென்ஸ் என்ன வருங்க? டிட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்ற இந்த முற்று பெறாத வினை என்ன வருங்க? அதுவும் டிட் தான். டன் வரும். டன் டன் டன். இது ரெண்டு ஈஸி. எப்படி சொல்லுவீங்க? டூயிங். thus. இப்ப பாருங்க டஸ். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல போறோம். இந்த ஈட்டை நான் திருப்பி எடுக்க போறேன். எடுத்து இங்க போட போறேன். இங்க வந்து சொல்ல போறேன். ஈட்டை ரெண்டா பிரிச்சாங்க. ஒவ்வொரு வினையையும், ஒவ்வொரு வினை சொல்லையும், ஒவ்வொரு ஆக்ஷன் வேர்டு, ஒவ்வொரு செயல் வார்த்தையும் ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு இருக்கு. எப்படி பிரிக்கலாம்னாக்கா, இதுக்குள்ள இந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. என்ன தெரியுங்களா? வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. டூ பிளஸ் ஈட். ஓகே, டூ பிளஸ் டூயிங் ஈட்டிங் கூட்டினா ஈட். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா ஏட் இருக்கு இல்லைங்களா? ரெண்டாவது இந்த ஏட்ல இருந்து டிட்ட வெளில எடுத்துட்டு திருப்பி ஈட் மட்டும் அப்படியே விட்டுடலாம். ரைட்? இப்ப பாருங்க, ஏட்டுக்குள்ள டிட் பிளஸ் ஈட் இருக்குது. ஈட்டுக்குள்ள டூ பிளஸ் ஈட் இருக்கு. இங்க பாருங்க இன்னொன்னு, ஈட்டன். ஈட்டனுக்குள்ள டன். கவனமா இருங்க, கவனமா போக்கஸ் இங்கே இருக்கட்டும். டன் பிளஸ் ஈட் முக்கியமான கான்செப்ட். இதுதான் அடிப்படையில நீங்க அடுத்த 10 கிளாஸ் கழிச்சு ஆங்கிலம் பேசுறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு, பதில் சொல்றதுக்கு, பாசிட்டிவா பேசுறதுக்கு, நெகட்டிவா பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் பயன்பட போகுது. ஈட்டிங் இதுக்குள்ள டூயிங் ஒளிஞ்சிருக்கு. அந்த டூயிங்க வெளில எடுப்பாங்க. டூயிங்க வெளில எடுத்தாக்கா பாக்கி உள்ளது ஈட். பாக்கி உள்ளது ஈட். அப்புறம் இது கூட உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஈட்ஸ் அஞ்சாவது. எடுக்க போறேன். டஸ்ட வெளில எடுத்தாக்கா ஈட் வரும். ஆல்ரைட். நாவ் அடுத்த காலத்துல நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. அந்த பிளஸ் எடுத்து விட போறேன். பிளஸ் எடுத்து விட்டாக்கா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டூ ஈட். பிளஸ் எடுத்து விட்டு டூ ஈட். இங்க பாருங்க, டிட் ஈட். டிட் ஈட். அப்புறம் டன் ஈட். பிளஸ் எடுக்கிறேன், அவ்வளவுதான். டூயிங் ஈட். டஸ் ஈட். ஆல்ரைட். இது அப்படியே எடுத்து விட்டுருக்கேன். ஆல்ரைட். நவ் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ண போறேன். ஐ ஈட். ஆல்ரைட். ஐ ஈட் தமிழ்ல என்னங்க? ஐ ஈட். நான் சாப்பிட்டேன். இல்லையே, வராதே வராதே. நான் சாப்பிட்டேன். பண்ணதை வச்சு கரெக்டா சொல்லுங்க. இனிமே தமிழும் நீங்க சாப்பிடுகிறேன். ஓகே. ஐ ஈட் வந்து நான் சாப்பிடுகிறேன். இப்ப பாருங்க, ஐ டு ஈட்டுக்கு மீனிங் என்னங்க? இப்ப நான் சாப்பிடுகிறேன்.
ரெண்டும் ஒண்ணுதான். பாருங்க ஈட் வந்து டூப்ளெக்ஸ் டூ ஈட், இது ரெண்டும் ஒண்ணு. இப்படி கட் பண்ண போறேன், இங்க போட போறேன். ரைட், ரெண்டும் ஒண்ணு. இப்ப ஐ ஏட் சொல்லுங்க, கரெக்டா தமிழ் எழுதணும். ஐ ஏட்னு என்னங்க? நான் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். அதுக்கு ஈக்குவலா என்னங்க? இந்த ஏட்டை ரெண்டா உடைக்கிறது எப்படி உடைப்பீங்க? I did I eat. did Eat. ஈட்டு, டிட்டுக்கு அப்புறம் ஈட்டு வரும், டிட்டுக்கு அப்புறம் ஏட்டு வந்துடக்கூடாது. முக்கியம் முக்கியம் முக்கியம். அப்படியே கொண்டு வருவோம். நல்லா பாருங்க, இந்த ரெண்டா ஸ்பிளிட் பண்றதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்க போகுது பாருங்க. இப்ப பாருங்க, நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிடுகிறேன். இங்க பாருங்க, ஐ டூ நாட் ஈட், நாட்டு மட்டும் நடுவுல போடுறேன். இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க, இப்படி இதுல இருந்து கொண்டு வாங்க பாப்போம். நான் சாப்பிடவில்லை. இல்ல, நான் சாப்பிடுகிறது நான் சாப்பிடல. கடன் கொடுக்கறது இல்ல. பாருங்க, கடன் கொடுப்பீங்களா நீங்க? கடன் கொடுக்கறது இல்ல. நான் எப்பயுமே சாப்பிடல. சாப்பிடுறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, சாப்பிடவில்லை. சாப்பிடுறது இல்ல. கரெக்டா இருக்கணும். அதான் கேக்குறேன். முதல் போன் கால்லே கேட்பேன், தமிழ் நல்லா தெரியுமா, நல்லா எழுத முடியுமான்னு கேட்பது இருக்குதான். ஏன்னா கொஞ்சம் அசந்தாலும் தமிழுக்கு வேற மீனிங் போயிடும். எல்லாரையும் மியூட் பண்ணலாம். காமன் திங்ஸ் உங்க ஏரியால இது இருக்குன்னா, இறைச்சல் இருக்குன்னா பேசுறப்ப மட்டும் பண்ணி. ஜான் எப்படி பக்காவா பண்றாரு பாருங்க, அப்படியே மியூட் பண்ணிருக்காரு பாருங்க பக்காவா. ரைட், வேணுங்கிறப்ப அப்படி பேசிக்கலாம். அப்படி இருக்கணும், கண்ட்ரோல் கையில வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரே இறைச்சலா இருக்கும். அப்புறம் முக்கியமா ஒரு பாயிண்ட்ல நீங்க மறந்துடுவீங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட், அப்படியே நம்ம தவறி போயிடும் நம்மளை விட்டு. நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிடுகிறதில்லை, நான் சாப்பிடுகிறதில்லை. பாருங்க, நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன். இங்க நடுவுல நாட்ட போடுறேன். நான் சாப்பிட்டதில்லை, நான் சாப்பிட்டது, நான் சாப்பிடுகிறதில்லை, நான் சாப்பிட்டதில்லை. நீங்க தமிழ்ல எழுதிக்கணும். நீங்க எனக்கு ஆடியோல ரெக்கார்ட்ல இது வரணும். சரிங்களா? 5 days கழிச்சு எனக்கு எல்லாமே தமிழ்ல நானும் ஒரு காப்பி வச்சிருப்பேன். ஆனா இப்ப நான் அதை உங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. நீங்க எனக்கு எழுதணும், நீங்க எனக்கு ஆடியோ. ரொம்ப சிம்பிள். நீங்க கரெக்டா கான்சியஸா மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கனெக்ட் பண்ணணும். இப்ப பாருங்க, டூ ஈட். இப்ப இப்படி இது கொண்டு வந்துட்டோம் இல்லையா? நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிடுகிறதில்லை. இந்த டூ இருக்கு இல்லையா, இந்த பிரிச்சோம் இல்லையா, டூ நல்லா பாத்துங்க, நல்லா பாத்துங்க. டூவை வெளில எடுக்கிறோம், வெளியில எடுத்துட்டு ஐ போட்டு ஈட். இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. ஐ ஈட், ஐ டூ ஈட், டூ ஐ ஈட். டூவை மட்டும் வெளில எடுக்கிறோம், அப்படியே வச்சுக்கோம். ஓகே, மணிகண்டனை கேட்போம். மணிகண்டன், நீங்க இதுக்கு கரெக்டா தமிழ்ல என்ன சொல்லுங்க? நான் கல்சர் வச்சிருக்கிறது சாப்பிடுகிறேன். இது என்னவா இருக்கும்? டூவை வெளில எடுக்கிறீங்க, ஆனா எல்லா வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கு. டூவை மட்டும் வெளில எடுக்கிறீங்க. இது என்னவா இருக்கும்? கேள்விக்குரிய. நான் சாப்பிட்டியா? இல்ல, பாருங்க, நான் சாப்பிடுகிறேன். ஒரே ஒரு லெட்டர் மாறும், ஒரே ஒரு லெட்டர் மாறும். நான் சாப்பிட்டேனா? நான் சாப்பிடுகிறேனா? நான் சாப்பிடுகிறேனா? எழுதிக்கிங்க, எழுதிக்கிங்க, எழுதிக்கிங்க. சாப்பிட்டேனா கிடையாது, சாப்பிட்டேனா கிடையாது, சாப்பிடுகிறேனா. எதுக்குன்னு சொல்லுவோம். நீங்க இந்த உள்வாங்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சாப்பிடுகிறேனா. இந்த சமயத்துல இறைச்சல் வேண்டாம். இறைச்சல்னா அப்படியே கட் பண்ண, அப்படியே மியூட் பண்ணுங்க, மியூட் போடுங்க. பாருங்க, மியூட் போடுங்க. பண்ண வேண்டியல. பேண்டமிக் வந்து 3 வருஷம் ஆச்சு. மார்ச் 2023 மார்ச் 2023 வரப்போகுது. படபடன்னு கண்ட்ரோல் பண்ணணும் ஈஸியா. ஐ டிட் ஈட், நான் சாப்பிட்டேன். இப்ப பாருங்க, நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டதில்லை. இப்ப பாருங்க, இந்த இது அப்படியே இருக்கும். டிட் வெளில எடுக்கிறேன். இப்ப சொல்லுங்க தமிழ் என்னவா இருக்கும்? அது பாருங்க. நான் சாப்பிட்டேனா? அருமையா சொன்னாரு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நான் சாப்பிட்டேனா? அவ்வளவுதான், நான் சாப்பிட்டேன். சொன்னது யாரு? சொன்னது யாரு? புகழ். புகழ். டெஃபினட்டா சூப்பர் சொன்னீங்க.
அருமை. நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேனா, அவ்வளவுதான். இங்க பார்க்கலாமா? யூ ஏட், நீ சாப்பிட்டாய். இப்ப என்ன வருங்க? அத ரெண்டாவது ஏட்ட டிட் ஈட். பாருங்க, யூ டிட். இங்க பாருங்க, டிட் யூ ஈட். இப்ப சொல்லுங்க, யாராவது வாலிண்டர். ஐ ஏட்டுனா நான் சாப்பிட்டேன், யூ ஏட்டுனா நீ நீ சாப்பிட்ட. நீ சாப்பிட்டாய். இங்க பாருங்க, இங்க இங்க என்ன? நீ சாப்பிட்டாய். இங்க என்ன நீ அர்த்தம்? சாப்பிட்டாயா? இங்க என்ன அர்த்தம்? கர்சரை பாருங்க. நீ சாப்பிட்டே. நீ சாப்பிட்டாய். இது ரெண்டா பிரிச்சிருக்கோம், அவ்வளவுதான். வார்த்தை ரெண்டா பேர், ரெண்டு ஒண்ணு தானே. நீ ரம்யா மேம் இது சொல்றீங்களா? இது சொல்றீங்களா? நீ சாப்பிட்டாய். ஆ, நீ சாப்பிட்டாய். அவ்வளவுதான். ரெண்டும் எக்ஸாக்ட்லி சேம். இது நீ சாப்பிட நீ சாப்பிட்டது சாப்பிட்டது இல்லை. நீ சாப்பிட்டது இல்லை. இப்ப நீ நீ சாப்பிட்டே. நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டாயா? அவ்வளவுதான் முடிச்சது. நீ சாப்பிட்டாயா? அவ்வளவுதான். நீங்க அந்த வழக்கு தமிழ்ல சாப்பிட்டியான்னு கேப்பீங்க. வழக்கு தமிழ்ல சாப்பிட்டியான்னு கேப்பீங்க. அவ்வளவுதான். ஆல் ரைட், எஸ், வெரி குட். இப்ப பாருங்க, ஆல் ரைட், இத நீங்க பாத்துக்கலாம். இது ரெண்டா பிரிச்சது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. இப்ப பாருங்க, இந்த டூனா என்ன மீனிங்? டூனா என்ன மீனிங்? செய். செய்தல். பாருங்க, இது பாருங்க, செய்கிறேன், செய்தேன், செய்து, செய்து கொண்டு, செய்கிறேன். ஆனா இந்த டூக்கு என்ன அங்க மீனிங்? நேத்து போறப்ப இது போட்டு போனோம், போற போக்குல இது மட்டும் போட்டு போனோம் பாத்தீங்களா? இந்த இதுக்கு வந்து இரு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப என்னன்னு பாத்துடலாமா? இது எப்படின்னு பாத்துடலாமா? இந்த டூ வேற, இந்த டூ வேற. இது முக்கியமான வினை சொல்ல வருது, இது சப்போர்ட்டிங்ல வருது. பாருங்க, ஹேவுக்கு என்னங்க அர்த்தம்? ஹேவுக்கு இருக்கிறது, இருக்கிறது, பெற்றிருக்கிறது, இருக்கிறது. ரைட். பிக்கு என்னங்க அர்த்தம்? இருக்கிறது. இஸ்க்கு என்னங்க அர்த்தம்? இருக்கிறது. ஆருக்கு என்ன அர்த்தம்? இருக்கிறார்கள். இருக்கிறார்கள் வரும். ஆமுக்கு என்ன அர்த்தம்? இருக்கிறேன். இது எல்லாமே கோர் வந்து இருதான். இங்க பாருங்க, அவாஸ் இருந்தது, இருந்தோம், இருந்தார்கள், இருந்தார்கள், வாஸ் இருந்தது, இருந்தது, ஹேட் இருந்தது, அப்ப இது எல்லாமே பி வெர்ப் தான். இது என்னங்க? தான். இதுக்கு என்னன்னா சப்போர்ட்டிங் வெர்ப்னு சொல்லுவாங்க. இந்த கலர் அடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? இது எல்லாமே டபுள் ஆக்ட் பண்ணும். இந்த ஆரோ, ஆமோ, இஸோ, பியோ, ஹேவோ, டூவோ சப்போர்ட்டிங் வெர்ப்ல இருந்தாக்க எழுதிக்கிங்க. சப்போர்ட்டிங் வெர்ப்ல இருந்தா இருன்னு அர்த்தம். சப்போர்ட்டிங் வெர்ப்ல இருந்தா அது சப்போர்ட்ல இருந்தாக்கா அது என்ன? நான் கரெக்டா சவுண்ட பாப்பேன். எங்க இருந்து சவுண்ட் வருதோ அவங்கள வெயிட்டிங் ரூம்ல போட்டுருவேன். நெக்ஸ்ட் வாட்டி சவுண்ட் வருதுன்னா அதை பார்த்துட்டு அவங்கள வெயிட்டிங் ரூம்ல போட்டுருவேன். ஜெனிஃபர், உங்களோட தான் சவுண்ட் வருது, பாத்துங்க. நீங்க மியூட்ல இருக்கணும். நான் அன்மியூட் பண்ண அடுத்த செகண்ட் மியூட்டுக்கு வர்றீங்க நீங்க. பாத்துங்க. நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சந்தியாவை கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் கேட்டுங்க நீங்க. ஓகே, we should not get disturbed. ஆல்ரைட். ஒரு முக்கியமான இதுல இருக்குது, இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் புரியலன்னா ஒவ்வொரு கிளாஸ்லயும் அந்த கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். இப்பயே அதை சால்வ் பண்ணிடுவோம். சப்போர்ட்டிங் அது இது எல்லாமே பி வெர்ப். ரைட். பெருசா பண்றீங்களா? இது
ஆல்ரைட். சப்போர்ட் இது மெயின் பாத்தீங்க. சப்போர்ட்டிங் மெயின். இப்போதைக்கு ஜெனிஃபரை வெயிட்டிங் ரூம்ல போட்டிருக்கேன் நானு. அவங்க ஃபிகர் அவுட் பண்ணிட்டு வரட்டும். ரைட். சப்போர்ட் மெயின். இத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் டெஃபினட்டா பெரிய அளவுல டவுட் இருக்கும். அந்த டவுட்டை டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் இல்லைன்னா நாளைக்கு உள்ள கிளாஸ்ல இதை சால்வ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடுவோம். இது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். ஈட் ஏட் யூ ஏட். நீ சாப்பிட்டாய், நீ சாப்பிட்டாயா, நீ சாப்பிட்டதில்லை. பாருங்க, இந்த டூ டிட் எல்லாம் நம்ம பிரிச்சதுக்கு என்ன காரணம்னு புரியுதுங்களா? இந்த ஃபுல் கான்வர்சேஷன் கொண்டு வர்றதுக்கே டூ பிரிக்க போறோம். ஸோ இந்த டூ இந்த டூ பிரிக்கிறதுக்கு இப்படியே இருக்கு பாருங்க. ஈட்டுக்கு ஏட்டுக்கு ஈட்டன் ஈட்டிங். இப்போ முக்கியமா ஒரு இதுக்கு வர போறேன். இந்த டூவை இப்படியே கொண்டு வரணும். இப்ப நான் சொல்றதோட அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த டூவை ரெண்டா பிரிங்க. டூ மெயின் வேர்பா வச்சு ரெண்டா பிரிங்க. எப்படி பிரிக்க முடியுமான்னு பார்க்கலாமா? கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணிடலாம் பிரிக்கிறது. ஸோ டூ மெயின் வேர்பா இருக்கு. நீங்க பிரிச்சா எப்படி பிரிப்பீங்க? இப்ப பாருங்க, இந்த ஈட் எப்படி பிரிச்சுங்க? ஈட் எப்படி பிரிச்சுங்க? டூ பிளஸ் ஈட். ரைட் ரைட். ஏட் எப்படி பிரிச்சுங்க? டிட் பிளஸ் ஈட். டன் எப்படி பிரிச்சுங்க? ஈட்டன் எப்படி பிரிச்சுங்க? டன் பிளஸ் ஈட். இல்லையா? plus eat. ஈட்டிங் எப்படி பிரிச்சுங்க? டூயிங் பிளஸ் ஈட். ஈட்ஸ் எப்படி பிரிச்சுங்க? டஸ் பிளஸ் ஈட். ஓகே, அதே ஃபார்முலால இப்ப கொண்டு வரோம். கவனம் கவனம் கவனம். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா கரெக்டா நீங்க பிடிச்சிட்டீங்களா, கிளாரிட்டி இருக்குல்ல, திங்கிங்ல கான்செப்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஈஸியா இருக்கும். டூவை எப்படி பிரிக்க போறோம்? ஓகே, டூ பிளஸ்ஸா இருக்க போகுது, டூ பிளஸ் சம்திங்கா இருக்க போகுது. டிட் எப்படி பிரிக்க போறோம்? ஓகே, டிட் பிளஸ் சம்திங்கா இருக்க போகுது. நவ் டன் எப்படி பிரிக்க போறோம்? நல்லா பாத்துங்க, இங்க என்ன பிளஸ் இருக்கோ அதுதான் டன் பிளஸ் சம்திங்கா இருக்க போகுது. டூயிங் எப்படி பிரிக்க போறோம்? சோ டூயிங் பிளஸ் சம்திங்கா எப்பயுமே இருக்க போகுது. டஸ் எப்படி பிரிக்க போறோம்? டஸ் பிளஸ் சம்திங்கா இருக்க போகுது. ஓகே, இப்ப பாருங்க, டூவை பிரிச்சா டூ பிளஸ் சம்திங், டிட் பிளஸ் சம்திங், டன் பிளஸ் சம்திங். இப்ப பாருங்க, ஈட்டை பிரிச்சா டூ பிளஸ் ஈட், ஏட்டை பிரிச்சா டிட் பிளஸ் ஈட், ஈட்டனை பிரிச்சா டன் பிளஸ் ஈட், ஈட்டிங்க பிரிச்சா டூயிங் பிளஸ் ஈட், ஈட்ஸை பிரிச்சா டஸ் பிளஸ் ஈட். ஆனா இந்த ஈட் இருக்க இடத்துல டூ இருந்ததுன்னா இந்த டூவை பிரிச்சா என்னவா வரும்? டூ மெயின் வெர்ப். ஓகே, இன்னொரு கிளாரிட்டி வேணும்னா கிவ் போடலாமா? கிவ் இன்னொரு வெர்ப். கிவ் பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்க. கேவ் நேத்து பார்த்ததுதான். இது given, given. இதுங்க giving, இது gives. இது அப்படியே பிரிக்கிறோம். கிவர் ரெண்டா பிரிங்க, ஈஸியா பிரிச்சிடலாம். do plus give, ரொம்ப ஈஸி அது. ரைட், do plus give. அப்ப கேவ ரெண்டா பிரிங்க. did plus give, Did plus did plus gave. Give. Sorry, give. give. அப்ப given பிரிங்க ரெண்டா பிரிங்க. done plus give, plus given. done plus give. give. Doing plus give. Does plus Does plus give. does plus give. நல்லா பாத்தீங்க. சார் கேக்குதா சார் நான் பேசுறது? ஒரு விஷயம் நல்லா தெரியுதா? பிளஸ்க்கு அப்புறம் கிவ்னு வருதா பாருங்க. பிளஸ்க்கு அப்புறம் ஈட்னு வருதா? அது பாத்துக்கிட்டீங்களா? Yes. அப்ப இந்த ஒன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் அது வருது. பிளஸ்க்கு அப்புறம் போட்டா ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் போடணும். அப்ப டூக்கு அப்புறம் டூன்னு வருமா சார்? அப்ப எனக்கு சொல்லுங்க, அப்ப என்ன சொல்லுங்க, இந்த பிளஸ்க்கு அப்புறம் என்ன வந்திருக்கணுங்க? எல்லா இடத்துலயும் வெர்பு வந்திருக்குமா சார்? என்ன வார்த்தை? ஈட் வராது.
இப்ப டூவை ரெண்டா பிரிக்கணும் பாருங்க. கிவ் ரெண்டா பிரிச்சா டூ பிளஸ் கிளேவை ரெண்டா பிரிச்சா டிட் பிளஸ் கிவ். அப்ப டூவை ரெண்டா பிரிச்சா என்ன வந்திருக்கணும்? Do Do plus தான் சார் something. வரும். இல்ல Do plus something. பிளஸ் சம்திங் தான் வரும். பிளஸ் சம்திங் என்ன? I do. Do தான். சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. பிளஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? Verb. என்னோட கேள்வி வந்து என்ன வேல்யூ வரும்? டூவை ரெண்டா பிரிச்சா பிளஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? Do தான் சார் வரும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எந்த டூங்க? இந்த டூ. இங்க என்ன வருங்க? Did. அங்கே do. டூ தான் வரும். டிட் பிளஸ்க்கு அப்புறம் டூ தானே வரும். உங்களுக்கு ஈட் Okay, okay. Correct. Correct. டன் Do. Everything do. Do. டூயிங்க்கு Do. Doing. Do. டஸ்க்கு அப்புறம் Does. Do. Do. டூ. அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்ப பாருங்க எப்படி வருதுன்னு பார்த்துடலாமா? எப்படின்னு படுத்தலாமா? ஐ டு. நல்லா பாருங்க. ஐ டு. ரெண்டா உடைங்க, ரெண்டு தான் உடைங்க. டூ ரெண்டா பிரிங்க. அங்க பாருங்க, இங்க ஸ்கிரீன்ல இருக்க. I do. ஐ டு டு. வாவ். I do. I do. ஐ டு நாட் டு வந்துச்சா? ஐ டு நாட் டு. நான் செய்யறது இல்ல, பண்றது இல்ல. டு ஐ டு. இப்ப இன்னும் ஈஸியா கொண்டு வரலாம். டோன்ட் வரி. இது புரியலன்னா திருப்பி கொண்டு வர போறோம். ஐ டிட். இப்ப பாரு, ஐ டிட் நான் பண்ணேன். இது ரெண்டா உடைங்க. டிட் ரெண்டா உடைங்க. ஸ்கிரீன்ல இருக்கு. I did do. அருமையா சொன்னார் பாருங்க. அருமையா I சொன்னார். did do. நாட் போடுங்க. I did. I did not do. அருமை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப பாருங்க. டிட்ட வெள்ளடுங்க. Did I do? Did I do? வா. இதுக்கு எல்லாமே தமிழ்ல பேச போறோம். ரைட்? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபெமிலியரா உள்ள ஒரு எக்ஸாம்பிள பார்த்துடலாமா? யூ டிட். தமிழ்ல நாங்க யூ டிட். யூ டிட்ல தமிழ்ல செய்தாய். நீ செய்தாய். ரெண்டா பிரிங்க. You did do. யூ டிட் டு. அருமையா பிரிச்சாரு. இப்ப கூட நாட் போடுங்க. You did You not. did not You do. You did not do. பியூட்டிஃபுல். அவ்வளவுதாங்க. நாவ் கேள்வியா மாத்துங்க. டிட்ட வெள்ளடுங்க. Did Did you? you? Did I? Did you do? Did you do? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப தமிழ் கொண்டு வருமா? கரெக்டா நோட்ஸ் எடுத்துங்க. முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரோம். நோட்ஸ் எடுத்துங்க. நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். பயந்துக்க வேண்டாம். பாஸ்டா போற மாதிரி நினைச்சாலும் பயந்துக்க வேண்டாம். யூ டிட். தமிழ்ல யூ டிட். நீ செய்தாய். நீ செய்தாய். எழுதிக்கங்க. இதுதான் 10 கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு இதுதான் ஆதாரமா இருக்க போகுது. இதுதான் அடிநாதமா இருக்க போகுது. இதுதான் அடிப்படையா இருக்க போகுது. பாத்துங்க. ரம்யா மேம் இப்ப சொல்லுங்க. யூ டிட் டூக்கு என்ன மீனிங் தமிழ்ல? நீ செய்தாயா? நீ செய். இங்க என்னங்க மீனிங்? என்ன மீனிங் ரம்யா? நீ செய்தாய். இங்க என்ன மீனிங்? நீ செய்யப்பட்டது. நீ செய்தாயா? ஒரே மீனிங் தான். சும்மா Yes. நீ செய்தாயா? நீ அதேதான். அதே மீனிங் தான். Okay. கான்வர்சேஷனை பில்ட் பண்றதுக்காக பண்ணிருக்கோம். நீ செய்தது இல்லை. இருங்க. யூ டிட். Next one is நீ செய்யல. நீ செய்தது இல்லை. நீ செஞ்சதில்ல. நீ செய்யல. நீ செஞ்சது இல்ல. Did you do? செய்யவில்லை. நீ செய்தாயா? அவ்வளவுதான். நீ செய்தாயா? நீ பண்ணியா? இப்ப அடுத்தது யாரு வெயிட்டிங் ரூமுக்கு போறான்னு தெரியல எனக்கு. நீங்க பார்க்கணும். வெயிட்டிங் ரூமுக்கு அனுப்பி விடுவோம். இரைச்சல் வந்ததுன்னா கரெக்டா யாருன்னு பார்த்துட்டு வெயிட்டிங் ரூமுக்கு அனுப்பி விடுவோம். நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு வரணும். புரியுதுங்களா? 2 ப்ராப்ளத்தை ஒரே சமயத்துல டேக்கிள் பண்ண முடியாது. ஒரு ப்ராப்ளத்தை தான் ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். ரைட்? பாத்துக்கணும். மோகன் சார் சவுண்ட் வருது. நான் இது பண்ணிருக்கேன். நம்ம 2 ப்ராப்ளத்தை ஒரே சமயத்துல சால்வ் பண்ணணும்னு பார்த்தா 2 ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. ஒரு ப்ராப்ளத்தை we will solve. Yes. Now ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதுக்கு
இது கொஞ்சம் கஷ்டமானது இருந்தாலும் 2வது கிளாஸ்லயே சொல்லிட்டீங்க. நிறைய பேர் 3வது 4வது கிளாஸ்ல சில பேட்ச்ல சொல்லுவாங்க. இந்த பேட்ச் 2வது கிளாஸ்லயே சொல்லிட்டோம். ஏன்னா இந்த டூ வேற அந்த டூ வேற. கலர் மாத்திடுவோமா? இந்த டூ பாருங்க, இந்த டூக்கு நான் ப்ளூ கலர் போடுறேன். இந்த டூக்கு நான் ரெட் கலர் போடுறேன். கோல்டு அடிச்சிட்ட ரெண்டுத்தையும். இந்த டூ தான் உண்மையான வினைச்சொல், முக்கிய வினைச்சொல்னு சொல்லுவாங்க. அதுதான் செய் அப்படிங்கிறது. பட் இந்த டூ இருக்கு இல்லைங்களா? கேக்குதா சார்? கேக்குது சார். கொஞ்சம் பெருசா பண்ணுங்க சார். எல்லா லெட்டரையும். ஆல் ரைட். சோ இந்த பெருசு பண்ணாதான் ஸ்கிரீன்ல இருக்கும். இப்ப பெருசு பண்ணிட்டேன். 10ல இருந்து 14 வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, டூ இது வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த டூ வேற. இந்த பாருங்க, இந்த டூ வந்து செய்யறது. வெங்கடேஷ் சார், இந்த டூ வந்து செய்யறது. இந்த டூ என்னங்க? ப்ளூ டூ என்ன சொன்னங்க? சப்போர்ட்டிங் வெர்ப் என்ன? அதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னங்க? இரு. இரு. இருங்கிற மீனிங்ல வரும். இது செய் செய்ங்கிற மீனிங் வரும். ஓகே. நான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வார்த்தைகள் தான். இப்ப பாருங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்க. யூ டூ, நீ செய்கிறாய். இத ரெண்டா பிரிங்க. குயிக்கா பிரிங்க. Did do. Did do. இல்ல இல்ல, இது ரெண்டா பிரிங்க. Did do. எப்படி வரும்? டூ ரெண்டா பிரிச்சா என்ன வரும்? டூ You தான் do வரும். do. யூ டு டு. ஓகே. இப்ப சொல்லுங்க. You did not do. யூ டு நாட் டுவா? வந்துருச்சா? வந்துருச்சா? யூ டு நாட் டு. இப்ப போலாமா? இப்ப அடுத்ததுக்கு போயிடலாமா? பாருங்க, நல்லா பாருங்க, டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். டு யூ டு வந்துருச்சா? இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒண்ணே ஒண்ணு. நீ செய்யற, நீ செய்யற, நீ செய்யல, நீ செய்யறியா, நீ செய்யறியா? பாருங்க, நீ செய்யற, நீ செய்யற, நீ செய்யல, நீ செய்யறியா? இப்ப பாருங்க, ஹவ் போடுங்க. ஹவு டு யூ டூ? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஹவு டு யூ டூ அப்படின்னு யாராவது பேசி எத்தனை வாட்டி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நீ எப்படி பண்ற? அவ்வளவுதான். இதுதான். நீ எப்படி பண்ற, நீ எப்படி இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ நல்லா போகுதா, எப்படி போகுது அப்படின்னு சொல்லுவாங்களா? அதான். இப்ப பாருங்க, இந்த டூ அந்த டூ வந்துருச்சா? இதுதான் வழக்கு ஆங்கிலம். வழக்கு ஆங்கிலத்துல இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஞாபகம் வச்சுங்க, உங்க வழக்கு ஆங்கிலம் நீங்க பேச போறதுல டூங்கிறது ஒரு ராட்சச வார்த்தை, ஒரு ராட்சச வார்த்தை. ஞாபகம் வச்சுங்க, ஒரு மான்ஸ்டர். டூவை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆங்கில பேச்சாற்றல் வரும். ஏன்னா டோன்ட் டூ, டோன்ட் டூ என்ன சொல்ற? செய்யாத, பண்ணாத. பாருங்க, செய்யாத, டோன்ட் டூ. அப்புறம் டோன்ட் ஷவுட், என்னங்க? சத்தம் போடாத, கத்தாத. பாருங்க, எல்லாத்துக்கும் அந்த டூ வரும். டூக்கு அப்புறம் நாட் போடலாம், இல்ல டூ. இப்ப பாருங்க, டூ. இப்ப இது பாருங்க, ஒரு இது சொல்றோம், டூ நாட் கோ. போகாத, போகாத. எப்படி சுருக்கி சொல்லுவோம்? டோன்ட் Don't go. Don't go. டோன்ட் கோ. ஒரு நிமிஷம். ரெண்டு ஒண்ணுதான். அது வந்து கண்ட்ராக்ட் பண்ணி மேல எடுத்து விடுறேன். இந்த டூ வந்து ராட்சசன் அப்படின்றத நான் சொல்றேன், அவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. அது 2வது கிளாஸ்லயே நம்ம ரெண்டுத்தையும் உடைக்கிறோம். ஸோ அது எப்படி உடைக்கிறோம், எவ்வளவு தெளிவா சொல்றோம். டூவை பிரிச்சா என்ன வரும்? டூ பிளஸ் டூ வரும். அதுக்கு இன்னொரு இது என்ன? இந்த பிளஸ் எடுத்து விட்டு டூ டூன்னு வரும். வா, ஹவு டு யூ டூ? நீ பண்றியா, நீ பண்றியா? பாருங்க, நீ பண்றியா? டிட் யூ டூ? நீ பண்ணியா, நீ பண்ணியா? இப்ப நீங்க நார்மலா பேசுற இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஸ்பிரிட். எதுக்கு கிளாஸ் 2லயே நம்ம கொடுக்குறோம்னா அப்படியே கேரி பண்ண போறீங்க. நீங்க அப்படியே அதை கேரி பண்ண போறீங்க. இப்ப பாருங்க, யூ டூ, நீ பண்ற, ரைட்?
இங்க do you do. எனக்கு யாராவது தமிழ்ல சொல்லணும், கரெக்டா தப்பு இல்லாம சொல்லணும். do you do. நீ பண்றியா? நீ பண்றியா? நீ செய்றியா? ஆல் ரைட். இப்ப ஒரே ஒரு வார்த்தையை ஆட் பண்ண போறேன். நீ பண்றியா, நீ செய்றியா? when அப்படியே போட போறேன். when do you do. எப்ப செய்தாய்? நீ எப்ப செய்யற எழுதிக்கிங்க. நீ செய்றியா, நீ எப்ப செய்யற, நீ எப்ப செய்யற எழுதிக்கிங்க. நீ எப்ப இப்ப பாருங்க. where do you do. சொல்லுங்க. where do you do. எங்க செய்தாய்? எங்க செய்தாய்? நீ எங்க செய்யற? வடக்கு தமிழ்ல சொல்றதுனால ஒண்ணும் பிரச்சனை. எங்க செய்யற, நீ செய்யற, எங்க செய்றியா, எப்ப செய்யற. ரைட். இப்ப இது லெட்டர் இன்க்ரீஸ் பண்றேன், லெட்டர் சைஸ. இப்ப எனக்கு சொல்லுங்க. ஒய்ய மட்டும் சேர்க்கிறேன். நீ ஏன் செய்யற, நீ ஏன் செய்யற. இது எல்லாமே ஆடியோல எனக்கு கட்டா இருக்கணும், கட் பண்ணி வரணும். நீங்க தமிழ்ல நோட்ஸ் எடுத்துங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நோட்ஸை பார்த்துட்டு மென்டலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடியோ கட் பண்ணணும். சரிங்களா? நீங்க ஆடியோ டெய்லி கட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு வரணும். வெண்டி. இப்ப பாருங்க காயத்ரி மேம், how do you do. how மட்டும் ஆட் பண்ணுங்க. சொல்லுங்க. இது என்னது? சொல்லுங்க. நீங்க சொன்னத சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நீ எப்படி இருக்க, நீ எப்படி செய்யற, எப்படி செய்யற. how do you do ஒண்ணு வந்து நீ எப்படி இருக்கன்னு கேட்கறதுக்காக தான் அது. why do you do நீ ஏன் பண்ற, நீ ஏன் பண்ற. where do you do எங்க பண்ற. when do you do நீ எங்க பண்ற, எப்ப பண்ற. சரிங்களா? இப்ப பாருங்க, வாட்ட மட்டும் போடுங்க. what do you do. இப்ப சொல்லுங்க. என்ன பண்ற, நீ என்ன பண்ற எழுதிக்கணும். நீ எப்படி பண்ண. தடுமாறுறப்ப தமிழை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய படைப்பாற்றல் உள்ளது ஒரு விஷயம். உங்க தாய்மொழினா படைப்பாற்றலோட அடிப்படை. ரைட். ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். what do you do. ரைட். what do you do. ரைட். சார் வாட் டு யூ டூனா என்ன பண்ற அவ்வளவுதான். நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ற, நீ என்ன நீ என்ன பண்ற, பண்ற, நீ என்ன பண்ற அவ்வளவுதான். நீ என்ன பண்ற, நீ எப்படி பண்ற, நீ ஏன் பண்ற, நீ எங்க பண்ற, நீ எப்ப பண்ற, அவ்வளவுதான். இப்ப ஒரு நார்மல் வேர்ப் எடுத்துக்குவோம். ஒரு நார்மல் வேர்ப் எடுத்து கொண்டு வருவோம். ரொம்ப ஈஸியா போயிடும் உங்களுக்கு. கஷ்டமான டூவையே பார்த்துட்டீங்க நீங்க. அதை வந்து பாக்குறது ரொம்ப ஈஸி. பார்க்கலாமா, பார்க்கலாமா. ரைட். கிவ் கொடுக்கிறேன். இங்க நல்லா பாருங்க. கிவ் கொடுக்கிறேன். நீங்க சொல்லுங்க. கேவ் சொல்லிட்டே வாங்க. கிவ் கேவ் சொல்லிட்டே வாங்க. given, giving, gives. அருமையா பிரிங்க. ஸ்பிளிட் பண்றீங்க. நான் பிளஸ் போட மாட்டேன். பிளஸ் தேவையில்லை. அதனால பிளஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட. டூ கிவா did plus did give, did give பிளஸ் வேண்டாம். அப்புறம் done give, அப்புறம் doing give, that's give, that's that's give, give. that's give. சவுண்ட் எல்லாம் வருது. நீங்க செக் பண்ணிக்கணும். ஆடியோவை பார்த்து செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க பேசுறப்ப மட்டும்தான்
இது பண்ணணும். செக். யாரு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. யாரு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவரை கொஞ்சம் வெயிட்டிங் ரூம்ல போட்டுடலாம். வெங்கடேஷ் சார், யாரு என்னன்னு தெரியல சார். யாருன்னு தெரியல. யாருக்கு தெரியும்? ஆல்ரைட். ஆல்ரைட். சோ 3 வருஷம் கழிச்சுமா இந்த தடுமாற்றம் இருக்குது. இதுல பாதி பேருக்கு மேல வீடியோல வரல. நீங்க வீடியோல வரணும். ரித்து வீடியோல வாங்க. புகழ் வீடியோல வாங்க. பாலயோகி வீடியோல வாங்க. சுபர்ணா வீடியோல வாங்க. கம் இன்டு தி வீடியோ. எஸ் சார். ரெண்டாவது கிளாஸ்லயே நீங்க வீடியோக்கு வரலன்னா அப்புறம் என்ன ஆகும்? 15வது கிளாஸ்ல என்ன ஆகும்? ரைட். நீங்க ரெண்டாவது கிளாஸ்ல புரிஞ்சுக்கலன்னா 15th கிளாஸ்ல இதை அப்ளை பண்ணுவோம். 14வது கிளாஸ்ல இதை அப்ளை பண்ணுவோம். நீங்க அப்ளை பண்றப்ப பேச்சில் அப்ளை பண்ணுவோம். அப்ப பேச்சே வராது. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிளாஸும் முக்கியம். நான் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கேட்கறது அந்த டைம் எவ்வளவு வேல்யூன்னு சொல்றதுக்கு தான். எனக்கு அந்த 15 நிமிஷம் வேணும். நீங்க பாருங்க, கண்ணை மூடி திறக்கம் காட்டி 9:30 ஆகும் பாருங்க. இப்ப மணி 9, ரைட்? மூடி திறக்கம் காட்டி 9:30 ஆயிடும். அதனால ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். நீங்க யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ். ஸ்விட்ச் ஆன் யுவர் வீடியோ. ஆல்ரைட். நவ யூ கிவ், did give, done give. ஆடியோவை கட் பண்ணிக்கிங்க, வீடியோவை விடுங்க. ஆடியோவை கட் பண்ணிக்கிங்க, வீடியோ கொடுங்க. புரியுதுங்களா? ரொம்ப பேசிக் திங். பாத்துறேன், ஒரே நிமிஷம். ஆல்ரைட். நான் மனோவை கட் பண்ணி, மனோவை வந்து மியூட்ல போட்டிருக்கேன். We'll see. All right, let's get into this one very quickly. Yes, now do give, did give, done give, doing give, does give. All right, now இப்ப சொல்லுங்க. அப்படியே அந்த give மட்டும் கொடுக்கிறோம். கொடுக்கிறேன்ங்கிறது தான் வருது இல்லையா? இப்ப பாருங்க, you give கொண்டு வரலாமா? குயிக்கா கொண்டு வரலாமா? you give, you giveனா என்ன வரும்? என்ன மீனிங் வரும்? குயிக்கா சொல்லுங்க. அப்படியே டெவலப் பண்ணு. நீ கொடுத்தாய், நீ கொடுக்கிற, நீ கொடுக்கிற, நீ கொடுக்கிற, நீ கொடுக்கிற. இப்ப பாருங்க, you do give என்ன அர்த்தம்? நீ கொடுத்தாய். சேம். நீ கொடுக்கிற, நீ கொடுக்கிற. பாத்துக்கங்க, ரொம்ப சிம்பிளா போயிடும். You do not give. கொடுக்கவில்லை. நீ கொடுக்கல. நீ கொடுக்கறது இல்ல. நீ கொடுக்கிற, நீ கொடுக்கறது இல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ கொடுக்கறது இல்ல. நீங்க வடக்கு தமிழ், கொச்சை தமிழ்ல எப்படி வேணாலும் எழுதிங்க. நீ கொடுக்கிற, நீ கொடுக்கறது இல்ல. அவ்வளவுதான். நீங்க எப்படி, ஆனா கொடுத்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. கொடுக்கறது இல்லதான். நான் கடன் கொடுக்கறது இல்லப்பா, நான் கடன் கொடுக்கறது இல்ல. புரியுதுங்களா? எப்பயுமே எப்ப அதுதான் பிரசன்ட். நான் கொடுக்கறது இல்ல, ரைட்? நான் கொடுத்தது இல்லைன்னு, கொடுக்கறது இல்ல. கொடுத்தது இல்லைன்னா முன்னாடி கொடுத்தது இல்ல, இப்ப கொடுக்கறேன்னு அர்த்தம். நான் கொடுக்கறது இல்லைன்னா சரி, நாளைக்கும் கொடுக்கறது இல்ல. எஸ், தட் இஸ் மிஸ்டர் மனோ. மிஸ்டர் மனோ தான் அந்த சவுண்டுக்கு காரணம். கண்டுபிடித்து விட்டேன். கதவு லாக் பண்ணி வச்சிருக்கேன் சார். இந்த சவுண்ட் அவ்வளவுதான். நான் அது ஒண்ணும் இல்ல, நீங்க மியூட்லயே இருங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க லிசன் பண்ணுங்க. All right. So ஜெனிஃபர் லாகின் பண்ணியிருக்கேன். அவங்க ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. சவுண்ட் இல்லைன்னாக்கா அவங்க இருக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. யூ டு நாட் கிவ், நீ கொடுக்கறது இல்ல, ரைட்? இங்க பாருங்க, do you give, do you give? நீ கொடுக்கறியா? நீ கொடுக்கறியா? நீ கொடுக்கறியா? நீ கொடுக்கறியா? நல்லா பாத்துங்க.
இதுதான் பேஜுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த சமயத்துல ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. இந்த சமயத்துல ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. Do you give? Right. When do you give? when மட்டும் ஆட் பண்றேன். தமிழ் எழுதிங்க. When do you give? எப்ப நீ குடுக்குற? எப்ப குடுக்குற? எப்ப நீ குடுக்குற? நீ எப்ப குடுத்த? நீ எப்ப குடுக்குற? நீ எப்ப குடுக்குற? எல்லாரும் டொனேட் பண்றாங்க, நீ இன்னும் குடுக்கலையே. நீ எப்ப குடுக்குற? எப்ப பாருங்க. When do you give? அப்புறம் நீ எங்க குடுக்குற? நீ எங்க குடுக்குற? நீ எங்க குடுக்குற? குயிக்கா 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 அப்படியே கொண்டு போயிட்டே இருப்போம். நீங்க ஆன்சர் பண்றது தான் இருக்கு, எவ்வளவு இதா போறோம்னு. இங்க பாருங்க. Why do you give? நீ ஏன் குடுக்குற? எதுக்கு கொடுத்த? நீ ஏன் குடுக்குற? குடுக்குற கொடுத்தல்ல 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 அது வரப்போது பின்னாடி. நீ ஏன் குடுக்குற? நீ ஏன் குடுக்குற? நீ ஏன் கொடுக்குற? நீ ஏன் குடுக்குற? நீ என்ன கொடுத்த? நீ என்ன என்ன கொடுக்குற? நீ நீ என்ன கொடுக்குற? நீ என்ன கொடுக்குற? எப்படி நீ கொடுத்த? எப்படி குடுக்குற? எப்படி குடுக்குற? எப்படி குடுக்குற? நீ எப்படி குடுக்குற? இப்ப அப்படியே கொண்டு போலாமா? அப்படியே வாங்க. பாருங்க டெக்னாலஜி எவ்வளவு ஈஸி பாருங்க. அப்படியே கொண்டு வாங்க. நல்லா பாத்துங்க. You gave. You gave. என்ன அர்த்தம்? You gave. எப்படி கொடுத்த? நீ கொடுத்த. நீ கொடுத்த. நீ கொடுத்த. நீ கொடுத்த. நீ கொடுத்த. ரெண்டாவது கொடுத்த. ஆமா ரெண்டாவதுங்க did plus give, right? Did give. You did give. என்ன அர்த்தங்க? நீ கொடுத்தாய். நீ கொடுத்த. அதேதான், நீ கொடுத்த, அவ்வளவுதான். You did not give. கொடுக்கவில்லை. நீ கொடுக்கவில்லை. நீ கொடுக்கல, நீ கொடுக்கல, நீ கொடுக்கல. முடிஞ்சு போச்சு. நீ கொடுக்கல. நீ கொடுத்ததில்லை தான் நீ கொடுக்கலன்னு சொல்றது. இப்ப பாருங்க இந்த டிட்ட வெள்ளடுங்க. வெங்கடேஷ் இதுக்கு சொல்லுங்க. கொடுத்தியா? நீ கொடுத்தியா? நீ கொடுத்தியா? நீ கொடுத்தியா? சூப்பர். இப்ப சொல்லுங்க. நீ எப்போ கொடுத்த? நீ எப்ப கொடுத்த? நீ எப்ப கொடுத்த? நல்லா பாத்துங்க. நீ எப்ப கொடுத்த? நீ எப்ப கொடுத்த? அவ்வளவுதான். நீ எப்ப கொடுத்த? ஆல் ரைட், ஆல் ரைட். இப்ப பாருங்க. நீ எங்க கொடுத்த? என்ன சொல்றீங்க? Where did you give? நீ எங்க கொடுத்த? நீ எங்க கொடுத்த? பாருங்க. Why did you give? நீ ஏன் கொடுத்த? நீ ஏன் கொடுத்த? நீ ஏன் கொடுத்த? அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க தமிழ்ல எழுதணும். ரிது நீங்க தமிழ்ல எழுதிருக்கணும். எனக்கு ஆடியோ கட் பண்றப்ப எனக்கு வரணும், இங்கிலீஷும் வரணும், தமிழும் வரணும். ரைட்? What did you give? நீ என்ன கொடுத்த? நீ என்ன கொடுத்த? How did you give? நீ எப்படி கொடுத்த? நீ எப்படி கொடுத்த? எல்லாம் அருமை. அவ்வளவுதான், அவ்வளவுதான். எனக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துட்டு தமிழ் அப்படியே செக் பண்ணிக்கீங்க. நீங்க எழுதுறது இங்கிலீஷ் தமிழ், இங்கிலீஷ் தமிழ், இங்கிலீஷ் தமிழ் இருக்கும். இந்த டூ, டிட், இஸ், வாஸ், ஆறு வேற பாத்தீங்களா? இதுலதான் உங்களோட கஷ்டம் எல்லாமே அங்கதான் வரும். அந்த 24 வார்த்தையில தான் உங்களுக்கு கஷ்டம் வரும். இஸ், வாஸ், ஆறு, பி, இது நீங்க அதை ஃபிகர் அவுட் பண்ணுங்க. பாக்கி எல்லாம் முடியாது. இந்த டூல போட்டப்ப என்ன கஷ்டமா இருந்தது. இப்ப பாருங்க எவ்வளவு கிவ் போட்டோம்னா எவ்வளவு ஈஸியா ஆச்சு பாத்தீங்களா? ஆல்ரைட். ஜெனிஃபர் இருக்கீங்களா? ஆல்ரைட். ஜெனிஃபர் இருக்காங்க. சவுண்ட் வரல. வெரி நைஸ், வெரி நைஸ். ஆல்ரைட்.
எனஃப் டைம் கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துருக்கீங்க. ரொம்ப அருமையா ஸ்பிரிட் ஒர்க் ஆயிருக்கு. ஸ்பிரிட்ல நிறைய விஷயம் நம்ம பண்றோம். ஸோ ஸ்பிரிட்ல நிறைய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். ரைட் பாலயோகி, ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆல்ரைட். இன்னும் கொஞ்சம் சீரியஸா பண்ணுங்க. சீரியஸா எடுத்துங்க. பழகி ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்க எவ்வளவு சின்சியரா சீரியஸா இருக்கீங்களோ அந்த அளவு எடுத்துக்கலாம். நீங்க என்ன போடுறீங்களோ அது மாதிரியே எடுத்துருவீங்க திருப்பி. எஸ், யூ கிவ், யூ கேவ், யூ டு கிவ், யூ டிட் கிவ், யூ டு நாட் கிவ், யூ டிட் நாட் கிவ், எல்லாமே இருக்கு. இது அப்படியே தமிழ்ல வந்தாலும் உங்களால பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். நீங்க தமிழ்ல அப்படியே பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ரைட். நான் இதுல இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, முக்கியமான வார்த்தையை ஒண்ணு லிங்க் பண்ண போறேன். இதே ஹேவ் அப்படி இன்னொரு ராட்சச வார்த்தை, ஹேவ். நம்ம தூக்கத்துல கலங்க அடிக்கிற வார்த்தை அது. ஹேவோட பாஸ்ட் டென்ஸ். ஸ்பெல்லிங் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. had had. இப்ப சொல்லுங்க. நம்பர் 3 என்ன? had. அந்த ஹேடுக்கு இந்த ஹேடுக்கு மீனிங் வேற, இடம் வேற, எல்லாமே வேற. ஆனா பார்க்க ஒண்ணா இருக்கும். ஆமா. இது having. இது has. அருமை. ஹேவரை இப்ப ரெண்டா பிரிக்கிறோம் பாருங்க. ஹேவ் ரெண்டா பிரிக்கிறோம். பிரிக்கிறது தான் இன்னைக்கு உள்ள கிளாஸ். ரெண்டா பிரிக்கிறதுக்குரிய கிளாஸ் தான் 2வது கிளாஸ். ஹேவ் ரெண்டா பிரிங்க. யாரு தைரியமா சொல்லுங்க. பிளஸ் கட் பண்ணிட்டு சொல்லுங்க. have plus have. பிளஸ் கட் பண்ணிட்டு சொல்லுங்க. Do have. அருமையா சொன்னாரு பாருங்க. எவ்வளவு அருமையா சொன்னாரு பாருங்க. பிளஸ் கட் பண்ணிட்டு அழகா சொன்னாரு பாருங்க. இதுவும் எல்லாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுகிறேன். எஸ், நன்றி சார். எஸ், அநேக ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அதை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ரைட். எஸ், டு ஹேவ். இப்ப சொல்லுங்க. ஹேட் எப்படி உடைப்பீங்க? Did had. ஓ, did have. டிட்க்கு அப்புறம் have. அவ்வளவுதான். சூப்பர். அப்புறம் இதே மாதிரி இருக்கு. ஆனா done have. பிரியும். அதனாலயே தெரியுது அந்த ரெண்டு கேடும் பார்க்க தான் ஒண்ணா இருக்கு, செயல்ல வேற. having, doing have. has. have. That's have. Yes. Beautiful. Yes, have. Beautiful. இப்ப போலாமா? I have a pen. பெருசா போட்டுலாம். I have a pen. என்ன அர்த்தங்க இது? என்னிடம் பென் இருக்கு. நான் ஒரு பேனா, என்கிட்ட ஒரு பென் இருக்கு. என்னிடம் ஒரு பென் இருக்கிறது. நான் ஒரு பேனா பெற்றிருக்கிறேன். என்கிட்ட ஒரு பேனா இருக்கு. இது எல்லாமே ஒண்ணுதான். இப்ப பாருங்க. You have a pen. உங்ககிட்ட பேனா இருக்கு. You have a pen. நீ ஒரு பேனா வச்சிருக்க. பாருங்க. நீ ஒரு பேனா வச்சிருக்க. ரைட்? நீ ஒரு பேனா வச்சிருக்க. இப்ப பாருங்க. இந்த ஹேவ் ரெண்டா உடைங்க. I have. Do you think? அப்படியே வைங்க. Do அப்படியே வைங்க. ரெண்டா உடைங்க. என்ன அர்த்தம்? உங்ககிட்ட பேனா ஒண்ணு இருக்கு. அதே ரெண்டும் ஒண்ணுதான். நீ ஒரு பேனா வச்சிருக்க. நீ ஒரு பேனா வச்சிருக்க. பாருங்க. நீ ஒரு பேனா வச்சிருக்க. நீ ஒரு பேனா வச்சிருக்க. பார்க்கலாமா? ஓகே. இப்ப அப்படியே மாத்திடுவோமா? நீ பேனா வச்சில்ல. நீ ஒரு பேனா வச்சில்ல. உங்ககிட்ட பேனா இல்ல. உங்ககிட்ட ஒரு பேனா இல்ல. உன்கிட்ட பேனா இல்ல. இப்ப கொண்டு வருமா? டூ வெளில கொண்டு வருமா? கொண்டு வந்துடலாமா? உன்னிடம் பேனா இருக்கிறதா? ஆமா. பேங்க்ல போறப்ப பேனா எடுத்து போவோம் பாத்தீங்களா? ஒரு 10 பேர் இருப்போம். ஒரே ஒரு ஆள் பேனா வச்சிருப்பாரு. பாத்திருக்கீங்களா? அந்த ஒரு ஆள்கிட்ட 9 பேர் வாங்குவாங்க பேனா. ரைட்? Do you have a pen? அப்படி நதுறீங்க அப்போ சார். Yeah, do you have a pen?
இப்ப பாருங்க, ஒரு பேனா வச்சிருக்கியா நீ? நீ உன்கிட்ட ஒரு பேனா இருக்கா? உன்கிட்ட ஒரு பேனா இருக்கா? பேனா. உன்கிட்ட ஒரு பேனா இருக்கா? வந்துருச்சுங்களா? டு யூ ஹேவ் a pen? இந்த பென்னுக்கு பதிலு நீங்க என்ன வேணாலும் ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். நான் ஒரு கணக்கு சொன்ன டு யூ ஹேவ் a pen? இப்ப பாருங்க, ஐ ஹேவ் a pen, ரைட்? இப்ப டு யூ ஹேவ் a pen? இப்ப பாருங்க, நீ இப்ப அப்படியே கொண்டு வாங்க. when do you have a pen? என்னைக்கு நீ பேனா வச்சிருக்க? எப்ப வச்சிருக்க? எப்ப வச்சிருக்க? எப்ப வச்சிருக்க? பேனா அந்த வச்சிருக்கேன். பேங்க்ல 10 பேர்ல ஒரு ஆள் மட்டும் பேனா வச்சிருக்காரு, 9 பேர் வச்சிருக்க. நம்ம ஃபார்ம் வாங்குறதுக்கு அந்த 9 பேர் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப அவர் மனசுல என்ன நினைப்பாரு? நீ எப்பயா வச்சிருக்க, நீ எப்பயா பேனா வச்சிருக்க அப்படின்னு அவர் கேட்பார். மனசுக்குள்ள நினைப்பாரு. அதுதான் அது. when do you have a pen? Now where do you have it? ஒண்ணு இல்ல, இதுல வந்து நீங்க பேனாக்கு பதில் லேண்டு எது வேணாலும் போட்டுக்கலாம். do you have a pen? எங்க நீ பேனா வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? why do you have a pen? நீ எதுக்கியா பேனா வச்சிருக்க? நீ உனக்கு எழுதவே தெரியாத, நீ எதுக்கியா பேனா வச்சிருக்க? எங்க நீ ஏன் பேனா why வச்சிருக்க? do you have a pen? உனக்கு எழுதவே தெரியாதே. இல்ல அந்த பேனால நீ ஏன் இங்கே பேனா இல்லையே, வச்சிருக்க? எதுக்கு பேனா வச்சிருக்கேங்க? ஏன் பேனா? why do you have a pen? okay, what do you have a pen? இந்த மீனிங் பெருசா வராது. how do you have a pen? உனக்கு எப்படி பேனா வச்சிருக்க? எப்படி வச்சிருக்க? நீ பேனா எப்பயுமே மறந்துடுவிய. நீ எப்படி பேனா வச்சிருக்க? நீ எப்படி பேனா வச்சிருக்க? நீ எப்படி உனக்கு எழுதவே தெரியாதே, உனக்கு எப்படி பேனா அப்படிங்கிறது. ஆல்ரைட், how do you have a pen? now அப்படியே கொண்டு வருவோமா? சூப்பரா கொண்டு வந்துருவாங்க. I had a pen. நான் ஒரு பேனா. I had a pen. குயிக்கா. ஒரு பேனா வச்சிருந்தேன். நான் ஒரு பேனா வச்சிருந்தேன். நான் பேனா வச்சிருக்கேன். நான் ஒரு பேனா வச்சிருந்தேன். நீ ஒரு பேனா வச்சிருந்த. நீ ஒரு பேனா வச்சிருந்த. ஒரு பேனா அது ஸ்ப்ளிட் பண்ற பாருங்க. அந்த ஸ்ப்ளிட் பண்றதுனால என்ன விஷயம் வருதுங்கிறது தான் இந்த கிளாஸோட மைய கருத்து. You did have a pen. நீ ஒரு பேனா வச்சிருந்த. நீ ஒரு பேனா வச்சில்ல. நீ ஒரு பேனா வச்சில்ல. நீ அப்ப வச்சில்ல. எனக்கு நல்லா தெரியும் நீ பேனா வச்சில்ல. அப்ப பாருங்க, இங்க பாருங்க, did you have a pen? நீ பேனா வச்சிருந்தியா? அந்த சமயத்துல பேனா வச்சிருந்தியா? did you have a pen? நீ பேனா வச்சிருந்தியா? when did you have a pen? எப்ப வச்சிருந்த? எங்க வச்சிருந்த? ஏன் வச்சிருந்த? எப்படி வச்சிருந்த? அப்பாடா, நீங்க என்ன பேசி கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னாலும் அவங்க வந்து இத சொல்லுவாங்க. அதாவது 5, இதை எழுதிக்கிங்க, இதை ஞாபகம் வச்சுங்க. பேசுறதுக்கு 5 wives, right? 1 husband. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு வார்த்தைக்கா சொல்லுவாங்க. அது வெஸ்டர்ன் இதுல சொல்லுவாங்க. நம்ம அதிகம் யூஸ் பண்ணாத வார்த்தை 5 wives சொன்னது. இது என்ன எப்படின்னா வாட், when, why, where. ஒரு ஹஸ்பண்ட் வந்து என்னங்க ஹஸ்பண்ட் என்னங்க how. எங்க நீங்க பேச்சு எங்கெல்லாம் வந்து கிரியேட்டிவா பேசணும்னு நினைக்கிறப்பயோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்குரிய ஆன்சரை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கான்டென்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். கான்டென்ட் ஒரு பிளாங்கா தான் இந்த ஒர்க் ஷீட், இந்த எக்ஸல் ஷீட்டை நம்ம பண்ணோம். வாட், when, why, where, which, howன்னு நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். சில வாட்டி 5 ஒய்ஃப் இருப்பாங்க, சில வாட்டி 4 ஒய்ஃப் இருப்பாங்க, சில வாட்டி 3 இருப்பாங்க. ஆனா மினிமம் 3 இருப்பாங்க எல்லாத்துக்குமே, ரைட்? ஹவு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹவு வந்து ஜென்ரலாவே நீங்க போட்டுடலாம்.
ரைட். இதுதான் நம்ம கொடுத்தது. இது பண்ணியிருக்கோம், ஃபிட் பண்ணியிருக்கோம். குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். இப்ப இந்த 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுல இங்க இது எல்லாமே லே அவுட் பண்ணிட்டோம். நீங்க நல்லா பார்த்துங்க. இப்படிதான் பண்ணியிருக்கோம். போன கிளாஸ்ல என்ன எடுத்தோமோ அதுல இருந்து பாருங்க. do eat, did eat, done eat, doing eat, does eat. எங்க வேணாலும் பாருங்க. break, do break, did break, done break, doing break, does break. ரைட். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இங்க கொண்டு வந்துடுறேன். இது அப்படியே இருக்குது. he gave. நல்லா பாத்துங்க. he gave இங்க இருக்குது. நல்லா பாருங்க. இது முக்கியமான விஷயம். அப்படியே கொண்டு வர்றேன். he gave எனக்கு தமிழ்ல சொல்லணும். he gave இங்க எப்படி மாறும்? அவன் கொடுத்தான். ஓகே. ஒரே ஒரு நிமிஷம். அவர் மனோ தான் தெரிஞ்சிச்சு. அந்த சவுண்ட் வர்றது ப்ராப்ளம் இல்ல. மனோ நீங்க லிசன் பண்ணுங்க, கூர்மையா லிசன் பண்ணுங்க போதும். he did give. அவன் கொடுத்தான். அவ்வளவுதானே. குயிக்கா வாங்க. ஒரு அது போடுறேன். He did not give. அவன் கொடுத்ததில்லை. Did he give? அவன் கொடுத்தானா? அப்ப அவன் எப்ப கொடுத்தான்? எப்ப அவன் கொடுத்தான்? ரைட். அவன் எப்போ கொடுத்தான்? எங்க கொடுத்தான்? அவன் எங்கே கொடுத்தான்? அவன் எங்க கொடுத்தான்? அவன் ஏன் கொடுத்தான்? ஏன் கொடுத்தான்? அவன் ஏன் கொடுத்தான்? என்ன கொடுத்தான்? அவன் எப்படி கொடுத்தான்? எப்படி கொடுத்தான்? இப்ப அப்பாடா இங்க வாங்க. அவன் கொடுக்கிறான். யாராவது சொல்லுங்க. அவன் கொடுக்கிறான் என்ன வரும்? he given. இதுவரையிலும் கத்துக்கிட்டோமே. நேத்து கத்துக்கிட்டோம். இன்னைக்கு கூட டச் பண்ணோம். அவன் கொடுக்கிறான். எங்கேயோ தப்பு இருக்க. he does give. இங்க ரெண்டாவது என்ன சொன்னீங்க? he gives. யாரு சொன்னது? யாரு? சுபர்ணா மேம் சூப்பரா சொன்னீங்க. அருமையா சொன்னீங்க. he gives. Thank you sir. அதான் அப்படியே கொண்டு வாங்க. இந்த ஹீக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் வருது பாருங்க. யூக்கு கிவ் தான் வருது. ஆனா ஹீக்கு கிவ்ஸ் வருது. அது சொல்றதுக்கு தான் போட்டோம். இப்ப கொண்டு வந்துடலாமா? அப்படியே கொண்டு வந்துடலாமா? சூப்பரா கொண்டு வந்துடலாமா? இங்க என்ன வரும்? சொல்லுங்க. he does give. gives ரெண்டா உடைங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. do give. எப்படி வரும்? do give எப்படி வரும்? give. எப்படி வரும்? does sorry does give. இங்க does not give. he does not give. does give. when does he give? பாருங்க என்ன அருமை. பாருங்க என்ன அருமை. அப்படியே ஒரு வாட்டி சொல்லிட்டா எப்படி பாருங்க. தமிழ்ல அருமையா நம்ம எல்லாரும் இப்ப சொல்ல போறோம். இத நீங்க ஆடியோல கட் பண்ண போறீங்க. ஒரு வாலண்டியர் எனக்கு வேணும். தமிழ்ல கடகடன்னு சொல்றதுக்கு ஒரு வாலண்டியர் வேணும். யாரு சொல்ல போறா? பேர் சொல்லுங்க. யாரு சொல்ல போறா? அவன் கொடுத்தான். அவன் கொடுக்கிறான். அவன் கொடுத்திருக்கான். அவன் கொடுக்கவில்லை. அவன் பாருங்க. அவன் கொடுக்கல. அவன் கொடுத்தானா? அவன் கொடுக்கறானா? எப்போ கொடுக்கிறான்? அவன் எப்போ கொடுக்கிறான்? அவன் எப்ப கொடுக்கறான்? அவன் எங்கே கொடுக்கிறான்? அவன் எங்க கொடுக்கறான்? அவன் ஏன் கொடுக்கிறான்? அவன் ஏன் கொடுக்கறான்? அவன் என்ன கொடுக்கிறான்? அவன் என்ன கொடுக்கறான்?
அவன் எப்படி குடிக்கிறான்? அவன் எப்படி கொடுக்குறான்? இங்க வாங்க, இங்க சொல்லுங்க. இப்ப நான் கர்சர் வச்சிருக்கிறது. அவன் கொடுத்தான். அவன் கொடுத்தான். அவன் ரெண்டு கொடுத்தான். ஒண்ணுதான். அவன் கொடுத்தான், அவ்வளவுதான். அப்புறம் அவன் கொடுத்தான். அவன் கொடுக்கவில்லை. அவன் கொடுத்ததில்ல, கொடுத்ததில்ல, அவன் கொடுத்ததில்ல. அவன் கொடுத்தானா? அவன் கொடுத்தானா? அவன் கொடுத்தானா? அவன் எப்போ கொடுப்பான்? அவன் எப்ப கொடுத்தான்? அவன் எப்ப கொடுத்தான்? அவன் எப்ப அவன் கொடுத்தான்? அவன் எப்படி கொடுத்தான்? அவன் அவன் எங்க கொடுத்தான்? அவன் எங்கே கொடுத்தான்? அவன் எங்க கொடுத்தான்? அவன் அவன் ஏன் ஏன் கொடுத்தான்? கொடுத்தான்? ஏன் கொடுத்தான்? அவன் எப்படி கொடுத்தான்? அவன் என்ன அவன் கொடுத்தான்? அவன் எப்படி கொடுத்தான்? அவன் என்ன கொடுத்தான்? அவன் எங்க கொடுத்தான்? ஏன் கொடுத்தான்? எப்ப கொடுத்தான்? அவன் அவன் எப்படி கொடுத்தானா? அவன் கொடுக்கல, அவன் கொடுத்தான். பாருங்க, அவன் கொடுத்தான், முடிஞ்சு போச்சு. இதுதான் பில்ட் பண்ண போறோம். நீங்க பேசுறப்ப என்ன சொல்லுவீங்க? கேள்வி கேட்பீங்க, பதில் சொல்லுவீங்க. பதில் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். இந்த கான்வர்சேஷன் அடிப்படையே இந்த டூல டிட்ட பிரிக்கிறதுலதான் இருக்கு. அப்ப நேற்று என்ன பண்ணோம்? 5 ஃபார்மை பார்த்தோம். இன்னைக்கு ஒரு வேர்போட 2 ஸ்பிளிட்ட பார்த்திருக்கோம். நாளைக்கு என்ன, நாளையில இருந்து 5 நாளைக்கு என்ன பார்க்க போறோம்? எப்படி போட போறோம்னு பார்க்க போறோம். 20 அதுல 1 2 இப்ப போட்டுட்டோம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இது போட்டிருக்கோம். ரைட். சோ இது எப்படி 20 போட போறோம்னு பார்க்க போறோம். இங்க பாருங்க, குறிப்பா இது எப்படி எனக்கு வந்து ஹோம்ஒர்க்ல ஆடியோ எப்படி கட் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இது நீங்க முன்னாடியே பண்ணிட்டீங்க, இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் காப்பி தான் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இங்க பிரிக்கணும், இத படிக்கணும். இங்க பாருங்க, இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஆர்டர் தெரிஞ்சிடும் என்ன பண்ண போறீங்கன்னு. இது எப்படி பிரிக்கிறோம், இது எப்படி பிரிக்கிறோம். இங்க கீழே வாங்க, கடைசியா இப்படி முடிக்கணும். முடிக்கிறப்ப தமிழோட முடிக்கணும், தமிழோட முடிக்கணும். ரைட். அவன் கொடுக்குறான், அவன் கொடுக்குறான், அவன் கொடுக்கல. அவன் கொடுக்குறானா? அவன் எப்ப கொடுக்குறான்? பாருங்க, எங்க கொடுக்குறான், ஏன் கொடுக்குறான், என்ன கொடுக்குறான், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா வந்துடும். ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி 5 நிமிஷத்துல முடிச்சிடணும் இந்த வேலைன்னு ஹோம்ஒர்க் பண்ணாதீங்க. 1/2 hour அலாட் பண்ணிக்கணும். நாளைக்கு காலைல 5:30 to 6 அலாட் பண்றீங்கன்னா காலையில 5:30 to 6 அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ணாம இந்த 1/2 hour இதுல போக்கஸ் பண்ணுங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி 30th minute, அந்த அட் தி எண்ட் ஆஃப் தி 30th minute உங்களுக்கு ஆடியோ கட் ஆகும். ஆடியோ கட் பண்ணி நீங்க கொடுக்கணும். நீங்க அகைன் இது எப்படி பிரிச்சது அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. டே 1ல 5 ஃபார்ம் பார்த்தோம். இப்பயும் அதுல சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, அடுத்த 5 நாள் இதான் டீல் பண்ண போறோம். அடுத்த 5 நாள் டே 1யும் டே 2யும் தான் டீல் பண்ணி வாக்கியம் அமைக்க போறோம். அதனால கவலைப்பட வேணாம். எவ்வளவு புரியுதோ அந்த அளவுக்கு நமக்கு போனஸ். ரைட்டுங்களா? டே 1 இப்படி வந்தது, இது இப்படி போட்டு முடிச்சோம். டே 2ல இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கோம், நம்ம எல்லாத்தையும் பிரிச்சிருக்கோம். அப்பயும் முக்கியமான வேர்புக்கு நம்ம இங்க பிரிச்சிருக்கோம், ஹேவும் டூவும். அதையும் நம்ம பிரிச்சு பார்த்திருக்கோம். இருந்தாலும் ஓரளவு தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த 5 நாள் நம்ம எம்ப்ளாய் பண்ற விதத்துல பண்றப்ப இந்த 2 நாளும் ஈஸியா அத்துப்படி ஆயிடும். அகைன் உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. எனக்கு ஆடியோ மட்டும் எனக்கு வேணும். அந்த ஆடியோல எந்த அளவு நீங்க புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். அதுல ஈட் பாருங்க, போட்டிருக்க பாருங்க. ஈட் ஈக்குவல்ஸ் டூ பிளஸ் ஈட், ஏட் ஈக்குவல்ஸ் டிட் பிளஸ் ஈட், ஈட்டன் ஈக்குவல்ஸ் டன், ஈட்டிங் ஈக்குவல்ஸ் டூயிங் பிளஸ் ஈட். இதான் படிக்கணும் நீங்க. ஐ ஈட், யூ ஏட். நான் அப்படியே பாருங்க, புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நோட்ஸை ரிவைஸ் பண்ணிக்கிங்க. உங்க நோட்ஸையும் என்னோட நோட்ஸையும் ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு நீங்க ஆடியோ கட் பண்ணி எனக்கு கொடுங்க. ரைட். இது கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம எடுத்த கிளாஸை தான் ஆடியோவா நீங்க வந்து கொடுக்க போறீங்க. சம்சுதீன் சார், இது புரியுதுங்களா? நான் சொன்னது புரியுதுங்களா? எவ்வளவு ஜிஸ்ட் வந்து ரொம்ப சுருக்கமா, ரச்சனை சுருக்கமா நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே கொடுங்க. அந்த ஆடியோட லென்த் 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு மேல இருக்காது, அவ்வளவுதான். 2-3 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கு ப்ரெப் பண்ணுவீங்க பாத்தீங்களா? ப்ரெப் பண்றதுக்கு 15-20 நிமிஷம் ஆகலாம். அது அழகுராஜ் சார் வந்து கை காட்டுறாரு, அவர்கிட்ட இருந்து கேள்வி கேட்போம். என்ன கேள்வின்னு கேட்போம், அவர்கிட்ட என்ன கேள்வி வச்சிருக்காருன்னு. அழகு சார் சொல்லுங்க. சார் கேக்குதா? கேக்குதுங்க சார். நான் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நான் வந்து லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். அந்த ஓவர்வியூ கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல எப்படி பிரிக்கிறது இது மட்டும் சொல்ல முடியுமா? பிரிக்கிறது ஒண்ணுமே இல்லை. இது என்ன தெரியுங்களா? இந்த வேக்னு வந்துருக்குல, டூ டிட் டன் டூயிங் டஸ் போட்டோம் இல்லைங்களா? இதுல இந்த டூவை பிரிச்சாக்கா இது எப்படி டூ மட்டும் கிடையாது, எதை பிரிச்சாலும் எப்படி கொண்டு வரணும்னா, எந்த வேர்பு பிரிச்சாலும் ஃபர்ஸ்ட் வேர்பை பிரிக்கிறீங்கன்னா 1 வேர்பு 1 பிரிச்சீங்கன்னா டூ சேர்க்கணும். வேர்பு 2 பிரிச்சீங்கன்னா டிட் சேர்க்கணும்.
வேர்பு 3 பிரிச்சிங்கன்னா டன் சேர்க்கணும். வேர்பு 4 பிரிச்சிங்கன்னா டூயிங் சேர்க்கணும். சேர்த்துட்டு 5வது வேர்பை பிரிக்கணும்னா டஸ் சேர்க்கணும். சேர்த்துட்டு என்ன பண்ணணும் தெரியுங்களா? சேர்த்துட்டு முதல் வேர்பு இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளவுதான் முடிச்சது. காயத்ரி மேம், இது புரியுதுங்களா? புரியுதுங்க சார். அவ்வளவுதான். இப்போ ஈஸியா சார். இப்போ இது நல்லா இருக்கு. ரைட், ஈஸியா இருக்கு. அவ்வளவுதான். நம்ம டூவை முன்னாடி ஒர்க் பண்ணதுனால நீங்க எந்த வேர்ப் போட்டாலும் ஈஸியா இருக்கும். ஏன்னா டூ மெயின் வேர்பா இருந்தா அதுக்குள்ள நீங்க வந்து சப்போர்ட்டிங் வேர்ப் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிச்சோம் இல்லைங்களா? இது உண்மையான கஷ்டம். இப்ப இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா பார்த்தா ஃபார்முலா மாதிரி பார்த்தா தெரியும். அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப டூ பிளஸ் கிவ்வா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கிவ் இருக்கா, இந்த இடத்துல கிவ் இருக்கா, இந்த இடத்துல என்ன இருக்கு, கேவ் இருக்கு. முதல் கிளாஸ்ல படிச்சது. இங்க என்ன இருக்கு, கிவன் இருக்கு. இங்க என்ன இருக்கு, கிவிங் இருக்கு. அவ்வளவுதான். இதை உடைக்கிறப்ப டூ பிளஸ் கிவ் மாதிரி. இது எப்படி பண்ணுவீங்க? டூ டிட்னு பிரிச்சுக்குவீங்களா? பிரிச்சுட்டு அவ்வளவுதான். டன் பிரிச்சுக்குவீங்களா? அப்படியே அவ்வளவுதான். பிளஸ் 1க்கு பதில் 1ல என்ன இருக்கு அதை அப்படியே போட வேண்டியதான். கிவ். இந்த 1 இருக்க இடத்துல 1 வந்து கிவ் தான். சரிங்க சார். அவ்வளவுதான். இது ரொம்ப முக்கியமானது. நீங்க பேச்சுக்கு இதுதான் பயன்படுத்த போறீங்க. இது கிராமர்னு சொல்லி ஒரு கட்டம் கட்ட வேணாம். இது கிராமர் இல்ல, உங்க பேச்சோட அடித்தளம். சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இது டூ மட்டும் வச்சு தான் பிரிக்கணுமா இல்ல வேற ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுமா? வேற ஏதாவது? இல்ல டூ மட்டும் தான். டூ தான் ஒளிஞ்சிருக்கு. இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது டூ தான். ஒவ்வொரு வேர்புக்குள்ளேயும் இது டூ ஒளிஞ்சிருக்கு, இங்க டிட் ஒளிஞ்சிருக்கு, இங்க டன் ஒளிஞ்சிருக்கு, இங்க டூயிங் ஒளிஞ்சிருக்கு. இது இந்த டூ என்ன தெரியுங்களா? செய்யிக்கு வர்றது இல்ல. செய்யிக்கு வர்ற டூ கிடையாது. புரியுதுங்களா? ஐ டூ மை ஹோம்ஒர்க்னா என்னங்க? நான் வீட்டு பாடம் செய்யறேன். அந்த டூ கிடையாது இது. ஐ டூ மை ஹோம்ஒர்க். இப்ப நான் ஹோம்ஒர்க் செய்யலங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? அழகு சார், நான் ஹோம்ஒர்க் செய்யலங்க. I do not my homework. I do not do my homework. நோட் பண்ணுங்க. ஓகே. இப்ப சொல்லாமா? இப்ப நம்ம டீல் பண்ற டூ வந்து என்ன தெரியுங்களா? இந்த டூ நாட்டுக்கு செய்யறது. இந்த டூ வந்து செய்யறது. இந்த டூ வந்து கிராமர். அதுதான் இரு அப்படின்னு வர்றது. இது புரியுதுங்களா? அழகு சார், இது புரியுதுங்களா? டூதான். அப்ப ஒரு டூ வந்து மெயின் வெர்பா இருக்கப்ப ஒளிஞ்சிருக்கு. ஐ டூ மை ஹோம்ஒர்க். இப்ப சொல்லாமா? ஐ பெர்ஃபார்ம் மை டியூட்டி. என்னோட வேலையை நான் செய்யறேன். இப்ப பாருங்க, ஐ டூ பெர்ஃபார்ம். டூ வெளில எடுக்கலாமா? பெர்ஃபார்ம்ல இருந்து வெளில எடுத்துலாமா? I do perform my duty. சரிங்களா? பெர்ஃபார்ம் எப்படி அஞ்சா போடுவீங்க? எப்படி போடுவீங்க? அஞ்சா பாப்பீங்க. பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம்டு performing இன்னொரு பெர்ஃபார்ம்டு வேற மீனிங் இது. பெர்ஃபார்ம்ட் அடுத்து performing performs. அருமை. இப்ப வாங்க. ஐ பெர்ஃபார்ம் மை டியூட்டி. ரெண்டா உடைக்கலாமா? பெர்ஃபார்ம் என V1 உடைக்கிறோமா? இப்ப பாருங்க, நாட்டை போடுங்க. ஐ டு நாட் பெர்ஃபார்ம் மை டியூட்டி. இப்ப என்ன அர்த்தம் இருக்கு? Not perform. நான் என் வேலையை செய்யல, என் கடமையை செய்யல. ஓகே, அழகு சார். இப்ப ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டூ உடைக்கிறது எல்லா அந்த டூ இருக்கு. ஒண்ணும் இல்ல, அடுத்த 5 நாள் வெள்ளி மண்டே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், இந்த அடுத்த வாரத்துல 4 நாள், நாளைக்கு ஒரு நாள். இத மையமா வச்சுதான் இது போட போறோம். எது போட போறோம்? 5ஆ பார்த்துட்டோம், 2ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டோம், 20ஆ பங்கிட போறோம். 20ஆ பங்கிட போற ஒவ்வொருத்திலையும் இந்த சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கும். ரைட்? இந்த இருக்கு பாத்தீங்களா? ஒண்ணுத்துலயும் இந்த வெர்ப் வந்துகிட்டே இருக்கும். அது பாருங்க, டூ இருக்கு. இந்த டூ வந்து இரு, ஆம் வந்து இருதான், ஆர் வந்து இருதான், இஸ் வந்து இருதான், பி வந்து இருதான், ஹேவ் வந்து இரு அப்படிங்க பி வெர்ப்னு சொல்லுவாங்க. பேர் என்ன சொல்லுவாங்க? பி வெர்ப்ஸ். பீனா இரு,
ரைட். பாருங்க, இருக்கிறேன், இருந்தேன், இருந்து, இருந்து கொண்டு, இருக்கிறது. அந்த இருங்கிற காமன் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. அப்புறம் அந்த டயத்தை போடுறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு நல்லா அருமையா ஆடியோ கட் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி 2 நாளையும் பண்ணதையும் கனெக்ட் பண்ணி டென்ஸுக்குள்ள மூவ் ஆகுறோம். டென்ஸுக்குள்ள மூவ் ஆகி அந்த 12ல 3 பேர் நாக் அவுட் பண்றோம். நாளைக்கு 12 ஆக்டிவ்ல 3 ஆக்டிவ நாளைக்கு முடிக்கிறோம். ஸோ சூப்பரா நாளைக்கு பண்றோம். நாளைக்கு ஷார்ப்பா 8:15 வந்துருங்க. உங்களுக்கு 9:30 எப்பொழுதும் போல வழக்கம் போல விட்டுடலாம். எஸ். ஆடியோ அகைன் நான் சொல்றது ஆடியோ எனக்கு வேணும். இன்னைக்கு நிறைய பேர் பண்ணீங்க, ஒருத்தவங்க 2 பேர் எனக்கு பண்ணல. அது அலோவ் பண்ண முடியாது. நீங்க ஆடியோ வேணும் எனக்கு. ஆடியோ இல்லைன்னா அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு கேட்பீங்க, சார் என்னமோ சொல்லி கொடுத்தாரு, எதுவுமே பேச சொல்லி கொடுக்கலம்பாங்க. பேசலாம் இல்ல, நீங்க முதல் நாள்ல இருந்தே பேசுறீங்க, நேர்த்தியில இருந்தே பேச நாளைக்கு பேசுங்க, நாளை மறுநாள் பேசுங்க, தீர்க்கமா பேசுங்க. 20 நாள் கழிச்சு தீர்க்கமா பேச வச்சிடலாம். ஆனா நீங்க எனக்கு ஆடியோ கொடுத்தீங்கன்னா உங்களை பேச வச்சிடுறேன். சரிங்களா? ஆடியோ ஈஸியா கட் பண்ணிடலாமா? அப்படியே கொண்டு வருவீங்க, அப்படியே அப்படியே சொல்லணும். இது அப்படியே இந்த கேள்வி எல்லாம் சொல்லணும். தமிழ்ல நோட் சொல்லி வச்சிருக்கிறது பண்ணிட்டு படிச்சா போதும். நீ அதை பார்த்து படிச்சா போதும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெக்கார்டு வச்சிருக்கீங்க. சொல்லுங்க. நேத்து நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலைங்க சார். இன்னைக்கு லேட்டா தான் வந்தேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை படிச்சு மட்டும் அனுப்புங்க. நான் உங்களுக்கு நினைக்கிறேன், இதை படிச்சு அனுப்புங்க. அடுத்த 5 நாள்ல சரியாயிடும். அடுத்த 5 நாள்ல சரியாயிடும். சரிங்களா? இதை படிச்சு அனுப்புங்க. He does give, he does not give, does he give, when does he give, இதை அப்படியே படிச்சு அனுப்புங்க. ஸோ கிளாஸ் வந்திருந்தா பரவாயில்ல, வரலன்னா பரவாயில்ல, இதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் லிங்க் பண்ணுவோம். சரிங்களா? பண்ணிக்கலாம். ஓகே சார், இந்த ஷீட்டை நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க சார். இப்போ குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். இப்பவே பண்ணிடுறேன். ஓகே, தேங்க் யூ சார். இந்த பழைய வீடியோ பார்க்க முடியுமா சார்? சொல்லுங்க. பழைய வீடியோ பார்க்க முடியுமாங்க சார்? நேத்து வீடியோ பார்க்க முடியாது. சரிங்க சார். ஓகே. இந்த பின்னாடி நம்ம அவர் இல்ல, அதனால இமிடியேட்டா பண்ண முடியாது. ஆல்ரைட். சரி சார் சொல்லுங்க. இல்ல ரெக்கார்டிங் செஷன் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம்.